ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மூவிங் ஃப்ளூயிடில் என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டைமென்ஷனல் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் லாஸ். சரிங்களா? இது எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று இனர்ஷியல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறது. சரிங்களா? இனர்ஷியல் ஃபோர்ஸஸ். ரெண்டாவது விஸ்கஸ் ஃபோர்ஸ். தேர்டு கிராவிட்டி ஃபோர்ஸ். நாலு ப்ரெஷர் ஃபோர்ஸ். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எலாஸ்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறது. சரிங்களா? மொத்தம் இத்தனை வகையான ஃபோர்ஸஸ்ஸு ஒரு ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸில் நமக்கு ஆக்ட் ஆகிறதா நாம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதில் ஒன்றுத்துலேயும் முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனர்ஷியல் ஃபோர்ஸஸ்னால் என்னது அப்படின்னா, இனர்ஷியா ஃபோர்ஸஸ்னால் என்னன்றதுன்னா, இதை வந்து நம்ம குறிப்பிடும் போது எஃப்ஐன்னு குறிப்பிடுவோம். இது என்னன்னா ஒரு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் தி ஆக்சிலரேஷன் ஆஃப் தி ஃப்ளோயிங் ஃப்ளூயிட். சரிங்களா? மாஸுக்கும் ஆக்சிலரேஷன் ஆஃப் தி ஃப்ளோயிங் ஃப்ளூயிடுக்கும். சரிங்களா? ஆக்சிலரேஷன் ஆஃப் ஃப்ளோயிங் ஃப்ளூயிடு, இதுதான் நம்ம இனர்ஷியல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி விஸ்கஸ் ஃபோர்ஸ்ன்றதை நம்ம எப்படி குறிப்பிடுவோம்னா எஃப்வின்னு சொல்லுவோம். இது என்னன்னா டியூ டு விஸ்காசிட்டி. அப்படி சரிங்களா? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா shear stress due to viscosity and the surface area of the flow. சரிங்களா? shear stress எதனால் ஏற்படும்? due to viscosity. due to viscosity இதுக்கும் surface area of the flowக்கும் surface area of the flowக்கும். சரிங்களா? அடுத்தது கிராவிட்டி ஃபோர்ஸுங்கிறது எஃப்ஜி அப்படின்னு குறிப்பிடுவோம். கிராவிட்டி ஃபோர்ஸுங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். மாஸ், ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதாவது முதல்ல வந்து இனர்ஷியல் ஃபோர்ஸும் கிராவிட்டி ஃபோர்ஸும் வேற வேற. எஃப்ஐங்கிறது மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் ஆஃப் தி ஃப்ளோயிங் ஃப்ளூயிடு. அங்கே ஃப்ளூயிடு ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதோடைய ஆக்சிலரேஷன் என்னன்றது தான் இங்கே இனர்ஷியாவை சொல்கிறது. இனர்ஷியா எப்போதும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னா, எந்த ஒரு ஃப்ளோவாக இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு மாஸ், ஃப்ளூயிட் எலமெண்ட்டு ஒரு மாஸ் இருக்கும். அந்த மாஸை பயன்படுத்தி சொல்கிறது இந்த இனர்ஷியல் ஃபோர்ஸு. கிராவிட்டி ஃபோர்ஸுங்கிறது மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை பற்றி பேசுகிறது. சரிங்களா? அடுத்தது ப்ரெஷர் ஃபோர்ஸு எஃப்பின்னு சொல்கிறது. சரிங்களா? இது என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா, ப்ரெஷர் இன்டென்சிட்டி கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் தி ஃப்ளோயிங் ஃப்ளூயிட். கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் ஃப்ளோயிங் ஃப்ளூயிட். அடுத்தது சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸு அப்படிங்கிறது என்னன்னா எஃப்எஸ்ன்னு குறிப்பிடுவோம். அது என்னன்னா சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் லென்த் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஃப்ளூயிடுக்கும் உள்ள ப்ராடக்ட் தான். சரிங்களா? சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் லென்த் ஆஃப் தி surface of the flowing fluid. இதுக்கு ரிலேஷன் தான் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸுங்கிறது. அதுக்கப்புறம் எலாஸ்டிக் ஃபோர்ஸுங்கிறது
எலாஸ்டிக் ஃபோர்ஸுங்கிறது என்னன்னா எஃப்இன்னு சொல்றது. எஃப்இங்கிறது என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் எலாஸ்டிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஏரியா ஃப்ளோயிங் ஃப்ளூயிடுக்கும். சரிங்களா? இவ்வளோதான். எலாஸ்டிக் ஃபோர்ஸுங்கிறது என்ன? எலாஸ்டிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஏரியா ஃப்ளூயிடுக்கும் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் எலாஸ்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்றது. இப்போ இது மாதிரி ஒரு 6 விதமான ஃபோர்ஸஸை நாம இப்போ சொல்லியிருக்கோம். அடுத்தது டைமென்ஷன்லெஸ் நம்பர்ஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது. டைமென்ஷன்லெஸ் நம்பர்ஸ்னா dimensionless numbers. இதுல நிறைய நம்பர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று ரெனால்ட்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். சரிங்களா? ரெனால்ட்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஃப்ராடு, FROUDE, ஃப்ராட்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். அதே மாதிரி மூணாவது யூலர்ஸ் நம்பர்னு இருக்கு. அதே மாதிரி வெப்பர்ஸ் நம்பர்னு இருக்கு. அஞ்சாவது மேக் நம்பர்னு இருக்கு. சரிங்களா? இது ஒன்றுத்தையும் வச்சு அதோடைய பிஹேவியர், ஃப்ளோவுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு நம்பரை வச்சும் நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? இது எல்லாமே டைமென்ஷனல் லெஸ் நம்பர்ஸ்ன்னு ஏன் சொல்றோம்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டைமென்ஷன் இருக்கு. இப்போ மாஸ்னா ஒரு டைமென்ஷன், லென்த்னா ஒரு டைமென்ஷன், அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி ரெனால்ட்ஸ் நம்பர்னு நம்ம ஒரு டெரிவேஷன் எடுத்தோம்னா அதுல எந்த டைமென்ஷனும் இருக்காது. அதனாலதான் அதை வந்து டைமென்ஷனல் லெஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டைமென்ஷனல் லெஸ் நம்பர்ஸ் எதன் மூலியமா தீர்மானிக்கப்படுதுன்னா, இதை எப்படி அப்டேன் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இனர்ஷியல் ஃபோர்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? இனர்ஷியா ஃபோர்ஸை டிவைட் பண்ணுவோம். எதை வச்சுன்னா ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபோர்ஸஸை வச்சு. ஒன்று இனர்ஷியா ஃபோர்ஸை வச்சு, விஸ்கஸ் ஃபோர்ஸை வச்சு டிவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கிராவிட்டி ஃபோர்ஸை வச்சு டிவைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ரெஷர் ஃபோர்ஸை வச்சு டிவைட் பண்ணலாம். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ், எலாஸ்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சு ஒவ்வொரு ஃபோர்ஸை வச்சு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வகையான நம்பர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் எடுத்தோம்னா அது இனர்ஷியா ஃபோர்ஸுக்கும் விஸ்கஸ் ஃபோர்ஸுக்கும் உள்ள ரேஷியோ தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இனர்ஷியா ஃபோர்ஸை வச்சு நாம மற்ற ஃபோர்ஸை, இனர்ஷியா ஃபோர்ஸை மற்ற ஃபோர்ஸஸை வச்சு டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு நம்பர் வரும். ஒவ்வொரு நம்பரு அதில் இருக்க அதை வச்சு நம்மளுடைய ஃப்ளூயிடோடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், மாறும் அப்படிங்கிறத நம்ம டெரைவ் பண்ணிட்டு இருப்போம். இதுதான் டைமென்ஷன்லெஸ் நம்பர்ஸ்னு சொல்றது. சரிங்களா? இதுல நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ஃப்ராட், FROUDE நம்பர்னு சொல்றது. சரிங்களா? ஃப்ராட்ஸ் நம்பர்னு சொல்லுவது தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃப்ராட்ஸ் நம்பர் இருக்கிறதுலே கொஞ்சம் எளிமையானது தான். இது எதன் மூலியமா நிர்மாணிக்கப்படுதுன்னா, இப்போ ஃப்ராட் நம்பர்ன்றது ஒரு டைமென்ஷனல் நம்பரு. அதை வந்து நான் வந்து FEன்னு எழுதிக்கிறேன். FE ஈக்குவல் டு என்னன்னா ஸ்கொயர் ரூட்ல FI டிவைடட் பை FG, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ரேஷியோ ஆஃப் இனர்ஷியல் ஃபோர்ஸ் டு தி கிராவிட்டி ஃபோர்ஸ். அதாவது ஃப்ராட் நம்பர் FE ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் FI டிவைடட் பை FGன்னு சொல்றது. இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து இன்னும் மேக்ஸிமம் டிரைவ் பண்ணலாம். FI ஈக்குவல் டு என்னன்னா ரோ AV ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ரோ AV ஸ்கொயர்ன்றது எப்படி வருதுன்னா, மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் ஆஃப் தி ஃப்ளோயிங் ஃப்ளூயிட். சரிங்களா? ஆக்சிலரேஷன் ஆஃப் தி ஃப்ளோயிங் ஃப்ளூயிட். இப்போ மாஸுங்கிறது என்ன? டென்சிட்டி இன்டு வால்யூம். சரிங்களா?
இப்போ ஆக்சிலரேஷன் ஆஃப் தி ஃப்ளோயிங் ஃப்ளூயிடுங்கிறது என்ன, வெலாசிட்டி டிவைடட் பை டைம்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போ இதை நான் எப்படி கன்சிடர் பண்ணுறேன்னா, ரோ இன்ட்டு வால்யூம் டிவைடட் பை டைம்னு எழுதிக்கிட்டு இன்ட்டு வெலாசிட்டின்னு தனியாக எழுதிக்குவேன். சரிங்களா? இன்ட்டு வெலாசிட்டின்னு தனியாக எழுதிக்குவேன். அப்போ வால்யூம் பை டைமுங்கிறது எப்படி குறிப்பிட்றாங்க, வால்யூம் பர் செகண்டுங்கிறது என்னவா நான் சொல்லியிருப்போம், ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. அதான் ரேட் ஆஃப் ஃப்ளோவை தான் நம்ம வால்யூம் பர் டைம்னு சொல்லுவோம். அப்போ ரேட் ஆஃப் ஃப்ளோவை நம்ம இன்னொரு வகையில் சொல்லணும்னா ஏரியா இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வால்யூம் இன்ட்டு டைமை வால்யூம் பர் செகண்டுங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அதை எப்படி சொல்லலாம், ஏரியா இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ ரோ இன்ட்டு இந்த வால்யூம் பை டைமை நான் என்ன சொல்லிக்கிறேன், ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு ஒரு வெலாசிட்டி. அப்போ ரோ இன்ட்டு ஏ வி ஸ்கொயர்னு வந்துடுது. அப்போ இனர்ஷியல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரோ ஏ வி ஸ்கொயர். சரிங்களா? இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் எஃப்ஜின்னு ஒன்று இருக்கு. அப்போ எஃப்ஜிங்கிறது என்ன, கிராவிட்டி, ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி. அப்போ கிராவிட்டியோடைய ஃபோர்ஸ் என்னது, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ நான் எஃப்ஜியை எப்படி எழுதுறேன்னா, மாஸுக்கு ரோ இன்ட்டு வால்யூம் இன்ட்டு ஜி. சரிங்களா? இப்போ வால்யூம் ஈக்குவல் டு என்ன, ரோ இன்ட்டு எல் கியூபு இன்ட்டு ஜி. ரைட்டுங்களா? இப்போ எல் கியூபை நான் இன்னும் ஃபர்தராக மாற்றணும்னா என்ன பண்ணலாம், இப்போ ரோ இன்ட்டு எல் ஸ்கொயர் இன்ட்டு எல் இன்ட்டு ஜின்னு எழுதலாம். அப்போ எல் ஸ்கொயருங்கிறது என்ன, லென்த் இன்ட்டு லென்த்து. அப்போ இது என்ன டேர்மை குறிக்குது, ஏரியாவை குறிக்குது. சரிங்களா? அப்போ ரோ இன்ட்டு ஏரியா இன்ட்டு எல் இன்ட்டு ஜின்னு வந்துடுது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை அப்படியே கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ராட் நம்பருங்கிறது என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்ஐ டிவைடட் பை எஃப்ஜி. சரிங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார எனக்கு என்ன இருக்குது, ரோ ஏ வி ஸ்கொயர்னு இருக்குது டிவைடட் பை எஃப்ஜின்னா ரோ ஏ எல் ஜின்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ரோவையும் கேன்சல் ஆகிடுது, ஏவும் கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன எனக்கு மிச்சம் வருது, ஸ்கொயர் ரூட் உள்ளார வி ஸ்கொயர் பை எல்ஜின்னு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ எஃப் ஈக்குவல் டு வி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்ஜி. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃப்ராடு நம்பர்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ விங்கிறது என்ன, வெலாசிட்டி, எல்லுங்கிறது என்ன, லென்த்தை குறிக்கிறது, லீனியர் டைமென்ஷனை குறிக்கிறது, ஜின்றது கிராவிட்டியை குறிக்கிறது. இதுக்கு பேர் என்னன்னா ஃப்ராடு நம்பர்னு சொல்கிறது. இது இப்படி தான் ஃப்ராட் நம்பர்ஸை நம்ம டெரைவ் பண்ணுறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் மாடல் லாஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. மாடல் லாஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. FROUDE லா. சரிங்களா? ஃப்ராட்லாம் இருக்கிறதுலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்ன எடுத்துக்காகனா, நம்ம வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு ப்ரோட்டோடைப் ஒரு மாடல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எதெல்லாம் நமக்கு வந்து டைனமிக் சிமிலாரிட்டி எப்படி இப்படிலாம் இருக்கும், என்னென்ன சிமிலாரிட்டிலாம் இருக்கணும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான். இப்போ ஃப்ராட் லான்றது பொதுவாக எதை அப்ளிகபிள், எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, கிராவிட்டி ஃபோர்ஸை தான் பேஸ் பண்ணியிருக்கோம். இது மோஸ்ட்லி கிராவிட்டி ஃபோர்ஸை தான் பேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கனாலே அந்த ஃப்ராட்லாம் எப்படி கண்டுபிடிச்சதுன்னா, ஃப்ராடு நம்பர் சீக்கிரட்டுமே என்ன சொல்லியிருந்தோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்ஐ டிவைடட் பை எஃப்ஜின்னு சொல்லியிருந்தோம். இனர்ஷியா ஃபோர்ஸு பை கிராவிட்டி ஃபோர்ஸ் தான். ஆக இங்கே இருக்கிறதுல இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறது, ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறது.
பாக்கி எல்லாமே அதர்ஸ்லாம் நெக்லிஜிபிள் தான். அதர்ஸ்லாம் நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். சரிங்களா? எல்லாம் அப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த ஃப்ராட் லா மூலியமா நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸ் ஃப்ளோல ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸ் ஃப்ளோ இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதுல எப்படி நிகழுது? அதுல நான் எப்படி வந்து மாடலிங் பண்ணலாம்? அப்படிங்கிறத இது மூலியமா நான் முடிவு பண்ணலாம். ஃப்ரீ சர்ஃபேஸ் ஃப்ளோஸ்லாம் எங்கெங்க இருக்குமோ அங்கெல்லாம். எங்கெல்லாம் இருக்குன்னா, ஒரு ஸ்பில்வேல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு வியர்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சேனல்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ராட் லாவை பயன்படுத்தி எப்படி மாடலிங் பண்றது அப்படின்னு சொன்னா, ஃப்ளோ ஆஃப் ஜெட்டு. ஜெட்டுடைய ஃப்ளோ அதுல என்ன இருக்குன்னா, ஃப்ரம் அன் ஆரிஃபிஸ், ஒரு ஆரிஃபிஸ் மூலியமா நாம செய்யலாம். அப்படி இல்லை ஒரு நாசில் மூலியமா செய்யலாம். ஓகேங்களா? அடுத்தது வேர் ஃப்ளூயிட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ்ல உள்ள ஃப்ளூயிட்ஸ் இருக்குங்க இல்லையா, அது ஒன்றுத்துக்கு ஒன்று மேலே போகும்போது ஃப்ளோ ஆகுது இல்லை, அந்த மாதிரி கேசஸ் இருந்துச்சுன்னா ஓவர் ஒன் அனதர், அந்த மாதிரி ஏதாவது கேசஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான கேசஸ்ல மாடல்ஸை உருவாக்குறதுக்கு இந்த ஃப்ராட் லாஸை நாம பயன்படுத்திக்கலாம், அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃப்ராட் லாஸ் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லணும்னா, இதுல ஃப்ராட் நம்பர்னு இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பரு ரெண்டுத்துக்கும் சிமிலரா இருக்கணும். அதாவது எதுக்கு சிமிலரா இருக்கணும்னா, புரோட்டோடைப்புக்கும் சிமிலரா, புரோட்டோடைப்புக்கும் மாடலுக்கும் சிமிலரா இருக்கணும். ரெண்டுத்துக்கும் ஃப்ராட் நம்பர் சிமிலரா இருந்தாலே அது ஓகேவா இருக்கும். இப்போ ஃப்ராட் நம்பருங்கிறது என்னன்னா, v டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் g இன்ட்டு எல்லுன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் g இன்ட்டு எல்லுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஃப்ராட் நம்பருங்கிறது இதுதான். அப்போ ஒரு புரோட்டோடைப்புக்கு என்ன இருக்கும்? v புரோட்டோடைப் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் g இன்ட்டு ஜிபி எல்பி. இது புரோட்டோடைப்புக்கானது. அது மாடலுக்கானது vm டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் gm இன்ட்டு lm. சரிங்களா? அப்போ ஒரு புரோட்டோடைப்புக்கான ஃப்ராட் நம்பரும் அதே மாதிரி ஒரு மாடலுக்கான ஃப்ராட் நம்பர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதன் மூலயமா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, நிறைய ரேஷியோஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க வேண்டியதுதான். சரிங்களா? இப்போ கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜிபி ஜிஎம் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? அதாவது புரோட்டோடைப்பு மாடல் எதுக்காக இருந்தாலும் ஆக்சிலரேஷன் டியூ டு தி கிராவிட்டிங்கிறது ஈக்குவல் தான். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபர்தராக எப்படி சொல்லுங்கன்னு வச்சுக்கலாம், விபி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்பி ஈக்குவல் டு விஎம் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்எம்னு சுருக்கும். சரிங்களா? இப்போ இதை நம்ம இன்னும் என்ன பண்ணலாம்னா, வெலாசிட்டியை மட்டும் ஒரு பக்கம் எடுக்கலாம். விஎம் டிவைடட் பை விபி அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்பி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்எம்னு போகும். சரிங்களா? இப்போ விஎம் டிவைடட் பை விபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்பி டிவைடட் பை எல்எம். அதாவது லீனியர் டைமென்ஷன் ஃபார் புரோட்டோடைப் டிவைடட் பை லீனியர் டைமென்ஷன் ஆஃப் மாடல் அப்படின்னு மாறிடும். சரிங்களா? இப்போ எல்பி டிவைடட் பை எல்எம்ங்கிறது என்ன சொல்லுவோம்னா, ஸ்கேல் ரேஷியோன்னு சொல்லுவோம். சரிங்களா? எல்பி டிவைடட் பை எல்எம்ங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா எல்ஆர்னு சொல்லுவோம். எல்ஆருங்கிறது என்னன்னா ஒரு ஸ்கேல் ரேஷியோ, அப்படி இல்லைன்னா ஸ்கேல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸ்கேல் ரேஷியோ அப்படி இல்லைன்னா ஸ்கேல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்யுதுன்னா, விஎம் டிவைடட் பை விபி ஈக்குவல் டு
சரிப்பா, இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. விபி டிவைடட் பை விஎம். நம்ம இங்க சொன்னது எல்லாமே விபி டிவைடட் பை விஎம். அதாவது என்னன்னா, இங்கிருந்து இங்க போயிருக்கு, இதுலேருந்து இங்க மேல வந்திருக்கு. ஸோ இப்போ விபி டிவைடட் பை விஎம், விபி டிவைடட் பை விஎம். அப்போ விபி டிவைடட் பை விஎம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்ஆர். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்ஆர். எல்ஆருங்கிறது என்னன்னா ஸ்கேல் ரேஷியோ ஃபார் லென்த்து. இப்போ விபி டிவைடட் பை விஎம்ங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்கேல் ரேஷியோ ஃபார் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. விபி டிவைடட் பை விஎம் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்கன்னா விஆர். விஆரை என்னன்னு குறிப்பிடுவாங்கன்னா ஸ்கேல் ரேஷியோ ஃபார் வெலாசிட்டி. ஸ்கேல் ரேஷியோ ஃபார் வெலாசிட்டி. சரிங்களா? இப்போ விஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்ஆர். இது ஒரு விஷயம். இதே மாதிரி இப்போ வெலாசிட்டி ரேஷியோவுக்கும் லென்த் ரேஷியோவுக்கும், அதாவது லீனியர் டைமென்ஷன் ரேஷியோவுக்கும் ஸ்கேல் ரேஷியோவுக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. இப்போ ஸ்கேல் ரேஷியோ ஃபார் டைமுக்கு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸ்கேல் ரேஷியோ ஃபார் டைம்னு நம்ம எடுக்கலாம். அடுத்தது ஸ்கேல் ரேஷியோ ஃபார் டைம். இப்போ பார்த்தது ஸ்கேல் ரேஷியோ ஃபார் வெலாசிட்டி. அப்புறம் ஸ்கேல் ரேஷியோ ஃபார் டைம்னு போட்டோம்னா டிஆர் ஈக்குவல் டு என்னன்னு வரும். இப்போ டிஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்ஆர்னு எழுதலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ரெண்டாவது ஸ்கேல் ரேஷியோ ஃபார் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு v by t. அப்போ ஏஆர் ஆக்சிலரேஷன் ஸ்கேல் ரேஷியோ ஏஆர் ஈக்குவல் டு என்னன்னு வரும்னா ஏபி டிவைடட் பை ஏடி, சாரி ஏஎம். அதாவது ஆக்சிலரேஷன் ஃபார் ப்ரோட்டோடைப் டிவைடட் பை ஆக்சிலரேஷன் ஃபார் மாடல். அதை என்ன பண்ணுவோம்னா வெலாசிட்டி பை டைமு ஃபார் ப்ரோட்டோடைப்பு டிவைடட் பை வெலாசிட்டி பை டைமு ஃபார் மாடல். இதை ஃபர்தராக நம்ம க்ளோஸ் பண்ணோன்னு வச்சுங்க, என்ன வரும்னா ஏஆர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். சரிங்களா? அடுத்தது இதே மாதிரி ஸ்கேல் ரேஷியோ ஃபார் டிஸ்சார்ஜ் பண்ணலாம். ஸ்கேல் ரேஷியோ ஃபார் டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜுக்கு என்ன ஸ்கேல் ரேஷியோ? டிஸ்சார்ஜுங்கிறது என்னப்பா? Q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்கிறது. ஏரியாங்கிறது என்ன? எல் ஸ்கொயரு. வெலாசிட்டிங்கிறது என்ன? எல் பை டி, அதாவது லீனியர் டைமென்ஷன் பை டைமு. அப்போ எல் கியூபு டிவைடட் பை டி. அப்போ கியூஆர் ஈக்குவல் டு, அதாவது ரேஷியோ என்னன்னா கியூ பை ஆஃப் ப்ரோட்டோடைப் டிவைடட் பை கியூ பை எம்னு சொல்லுவோம். அப்போ எல் கியூபு டிவைடட் பை டி ஃபார் ப்ரோட்டோடைப் divided by L cube divided by T for model. சரிங்களா? அப்போ இதன் மூலயமா நம்ம அடிச்சோம்னு வச்சிங்களா, நம்மளுக்கு என்ன வரும்? லீனியர் டைமென்ஷன் ரேஷியோவிலேருந்து 2.5க்கு வரும். அப்போ QR ஈக்குவல் டு LR 2.5ன்னு வரும். அதே போல் ஸ்கேல் ரேஷியோ ஃபார் ஃபோர்ஸ் இருக்குது. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது? மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். அப்போ மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷனுங்கிற போது நமக்கு என்ன வரும்? ஸ்கேல் ரேஷியோ ஃபார் ஃபோர்ஸ். இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது? மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். அப்போ L cube into acceleration என்னது? V by T. இதை நம்ம ஃபர்தராக இன்னும் க்ளோஸ் பண்ணும்போது L ஸ்கொயர் V ஸ்கொயர்னு வரும். ரோ L ஸ்கொயர் V ஸ்கொயர்னு வரும். அப்போ ரேஷியோ ஆஃப் ஃபோர்ஸுக்கு வரும்போது FR ஈக்குவல் டு என்னது? FP டிவைடட் பை
எஃப் எம்னு வரும். இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ரோ எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர், அது என்னத்துக்கு புரோட்டோடைப்புக்கு டிவைடட் பை ரோ எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் ஃபார் மாடலுக்கு. ரெண்டுத்துக்கும் நம்ம போட்டோன்னு வச்சுங்க. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் மாறும்னா இந்த ரோ ஃபார் பியும் இந்த ரோ ஃபார் எம்மும் ஒரே டென்சிட்டி ஒரே மெட்டீரியலாக பயன்படுத்துறது. இப்போ ஃப்ளூயிடு வந்து இது எப்படி வரும்னா எல் பி ஸ்கொயர் வி பி ஸ்கொயர் டிவைடட் பை எல் எம் ஸ்கொயர் இன்ட்டு வி எம் ஸ்கொயர்னு வந்துடும். சரிங்களா? இப்போ ஃப்ளூயிடு நம்ம மாடல்லையும் புரோட்டோடைப்லையும் ஒரே மாதிரியான டென்சிட்டியை பயன்படுத்துறதுனால இது ரெண்டும் நமக்கு அடிஞ்சிடும். ஸோ அதாவது இது அடிஞ்சு இது அடிஞ்சு ஒன்றுன்னு வந்துடும் இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ எஃப்ஆர் ஈக்குவல் டு என்னவா வரும்னா இந்த எல்பி ஸ்கொயர் டிவைட் பை எல்எம் ஸ்கொயர்ன்றது லீனியர் ரேஷியோ எல்ஆர் ஸ்கொயர்னு வந்துடும் இன்ட்டு இதுக்கு ஒரு எல்ஆர்னு வந்துடும். ஆக மொத்தம் எல்ஆர் கியூப்னு வந்துடும். சரிங்களா? அப்போ எஃப்ஆர் ஈக்குவல் டு எல்ஆர் கியூப் ஃபோர்ஸ் ரேஷியோ. அதே மாதிரி ப்ரெஷர் இன்டென்சிட்டிக்கும் என்னது ஸ்கேல் ரேஷியோ ஃபார் ப்ரெஷர் இன்டென்சிட்டி ஸ்கேல் ரேஷியோ ஃபார் ப்ரெஷர் இன்டென்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதுக்கும் அதே தான். ப்ரெஷர் இன்டென்சிட்டிங்கிறது என்ன, பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸுக்கானது என்னது ரோ எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் டிவைடட் பை ஏரியாவுக்கு என்ன எல் ஸ்கொயர். அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு என்ன ரோ வி ஸ்கொயர்னு மட்டும்தான் வரும். சரிங்களா? அது இந்த எல் ஸ்கொயர் அடைஞ்சிருச்சுன்னா ரோ வி ஸ்கொயர் மட்டும்தான் வரும். இப்போ ப்ரெஷர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன, சாரி ப்ரெஷர் ரேஷியோ ஈக்குவல் டு பிஆர் ஈக்குவல் டு பிபி பை பிஎம், அதாவது ப்ரெஷர் ஃபார் புரோட்டோடைப் டிவைடட் பை ப்ரெஷர் ஃபார் மாடல். அதில் என்ன இருக்கு ரோ பி டிவைடட் பை விபி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை அதே மாதிரி ரோ மாடல் வி எம் ஸ்கொயர். சரிங்களா? இதுலேயும் என்ன செய்யுதுன்னா டென்சிட்டி ரெண்டும் ஒன்று தான். அதனால என்ன ஆகும், அப்படியே ரெண்டுமே அடிஞ்சு போயிடும். அப்போ ப்ரெஷர் ஃபோர்ஸு பிஆர் ஈக்குவல் டு ப்ரெஷர் ரேஷியோ ஈக்குவல் டு விபி ஸ்கொயர் டிவைட் பை விஎம் ஸ்கொயர்னு மட்டுமே வந்துடும். அதாவது என்னன்னா விபி டிவைட் பை விஎம் ஹோல் ஸ்கொயரு. அப்படின்னா என்ன வரும், எல்ஆர்னு வந்துடும். அப்போ பிஆர் ஈக்குவல் டு எல்ஆர். அதாவது ஃபஸ்ட்டு அந்த எல்ஆர்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதன் மூலியமா அதை வச்சு மற்ற ரேஷியோஸ்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு கேள்வியில் என்ன வகையானது கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் என்னன்னா இது ஒவ்வொரு நம்பருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் நம்ம எக்ஸாமில் எழுத முடியும். அடுத்தது ஸ்கேல் ரேஷியோ ஃபார் ஒர்க்குக்கு. சரிங்களா? ஸ்கேல் ரேஷியோ ஃபார் ஒர்க், எனர்ஜி, டார்க், மொமெண்ட் எக்ஸெட்ரா. இப்போ டார்க்கு அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்ன்னு பேர். சரிங்களா? அப்போ டார்க் ரேஷியோன்றது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அப்போ டார்க் ரேஷியோங்கிறது என்னவா இருக்குன்னா டிஆர் ஈக்குவல் டு எல்ஆர் பவர் 4ன்னு இருக்கும். நேரடியாக இது மட்டும் போதும். டிஆர் ஈக்குவல் டு எல்ஆர் பவர் 4. அதே மாதிரி ஸ்கேல் ரேஷியோ ஃபார் பவர் இருக்கு இல்லையா, ஸ்கேல் ரேஷியோ ஃபார் பவர்
இப்போ பவர் ரேஷியோங்கிறது என்ன? பிஆர் ஈக்குவல் டு பிபி டிவைடட் பை பிஎம். அதாவது ப்ரெஷர் ரேஷியோ பவர் ரேஷியோ ஃபார் ப்ரோட்டோடைப் டிவைடட் பை பவர் ரேஷியோ ஃபார் மாடல். அப்போ இதுக்கு என்ன வரும்னு வச்சுங்க, எல் 3.5 வந்துடும். சரிங்களா? அப்போ பவர் ரேஷியோ பிஆர் ஈக்குவல் டு எல்ஆர் 3.5, பவரில் 3.5. இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தது போதும். தேங்க்யூ.